ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு ஸ்டோரி ஜாய் ஆஃப் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அன்டைமட்டோட எபிசோட் 11-12 தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். ஸோ இது வந்து பார்ட் 1 பார்ட் 2 பார்க்கலாம், அந்த மாதிரி தான் போட்டுருக்கிறேன். ஏன்னா எனக்கு இன்டர்நெட் வந்து சீக்கிரமாக காலியாகுது லாங் வீடியோ போட்டால். ஸோ அதனால் இந்த மாதிரி நான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் போனீங்கன்னா மறுபடியும் சொல்லிட்டு இருக்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் நிறைய போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அன்டைமட்டோட எபிசோட் 12 பார்ட் 1 பார்க்கலாம். ஸோ நம்ம அன்டைமட்டோட 11 லாஸ்ட்டு வீடியோ பார்த்துருப்போம். வெஞ்சோ வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆயுதத்தில் வெய்யுங்க அப்படிங்கும் போது எல்லோரும் கோவப்பட்டுருப்பாங்க. அதோடு தான் இப்போ இதுலேயே வந்து தொடர்கிறாங்க. அதாவது என்ன பாருங்கள், எல்லை மீதுமேனா உங்கள் ஆயுதத்தை வந்து வெஞ்சோ சொல்கிற ஆயுதம் வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கிளாஸ் போகிறோம் இல்லையா, கிளாஸ் போகிறதுக்கு வந்து ஆயுதம் வந்து தேவைப்படாது. ஸோ அதுக்கு தான் அந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறான் அந்த வெஞ்சோ. சரி சொல்லிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு எல்லாருமே பார்த்திங்கன்னா வேவசன், ஜாச்சன், அதுக்கப்புறம் பாய்சனுக்கும் சரி எல்லாருக்குமே வந்து சரியான கடுப்பாகுது அவன் மேலே. ஸோ என்ன பண்ணுறது, லான்ஸானும் வந்து கடுப்பு தான் ஆகுறான், கோபம் தான் வருது எல்லாத்துக்கும். ஏன்னா இவன் மேலே ஒரு வெறுப்பு உண்டாகுது. ஓகேங்களா. இப்போ என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ஆயுதத்தை வந்து கொடுக்குறதுக்கு ஒரு வேவசம் வந்து முதல்ல கொடுக்குறான். அதாவது வேவசம் வந்து ஜெயந்தன் கூட சொல்கிறான், இங்கே பாரு, நம்ம வந்து எல்லை மீறி போகக்கூடாது. அதாவது நம்ம குடும்பத்தை மேலே எதுவும் பிரச்சனை வரக்கூடாது. நம்ம வந்து சொல் பேச்சு தான் கீப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆயுதம் வந்து அவங்க வேவசன் வச்சுறாப்புல. அதை கோவப்பட்டு தான் வைக்கிறாங்க. எல்லாருமே கோவத்தோடு தான் வைக்கிறாங்க. ஆயுதம் இல்லாமல் ஒரு பிரச்சனையும் எப்படி வந்தாலும் அதை சமாளிக்க முடியாது. ஏன்னா இது பவர்ஃபுல் ஆயுதம். ஏன்னா அதுக்குள்ளே நிறைய மந்திரங்கள் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா பவர்ஃபுல் ஆயுதம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ என்னென்ன பார்த்திங்கன்னா, அந்த ஆயுதம் வந்து அவங்க வந்து எல்லாருமே ஒவ்வொன்றா கொடுக்குறாங்க. வேவிஷன் கொடுக்குறான், ஃபர்ஸ்ட்டு சியாச்சன் கொடுக்குறான், அப்புறம் லான்சான் கொடுக்குறான், பாய்ஸும் வந்து இந்தாங்க அவன் காமெடியாக பண்ணி கொடுக்குறான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இவர் இருக்கிறாரு பார்த்திங்களா. ஸோ இன்னொரு இவர் பார்த்திங்கன்னா அக்கா கல்யாணம் மாப்பிள்ளை தான் வருது, பேர் என்னன்னு தெரியல சரியா. ஸோ இது செஞ்சுவான் அப்படின்னு நினைக்கிறேன், செஞ்சுவான் இவர் பேர். ஸோ இவர் வந்து அவரும் வந்து இங்கே பாரு வென்ஷோ, நீ பண்ணுற கொஞ்சம் கூட சரியில்லை, நீ எதுக்காக இப்படி பண்ணுற அப்படின்ட்டு அவரும் பேசுகிறாரு. அவன் வந்து சொல்கிறான், உங்கள் ஆயுதம் வந்து வச்சா நாங்கள் எதுவும் பேச மாட்டோம், உங்கள் கூட பண்ண மாட்டோம், உங்கள்கூட தாழ்த்திருப்பான், நாங்கள் போயிடுவோம் அப்படின்ட்டு சொல்கிறான். அதுக்கு என்ன பண்ணுறான், அவன் வந்து அந்த பொண்ணு வந்து சொல்கிறான், மன்னிச்சுக்கோங்க, என் தலைவர் வந்து இப்படி பண்ணி அதாவது இப்படி பேசுகிறாரு அப்படிங்கும் போது நியமின், ஸோ பேர் வந்து நியமின், ஸோ அந்த பொண்ணு பேர். ஸோ அந்த ஆயுதம் வாங்கும் போது அந்த பொண்ணு சொல்கிறான் அப்படி சொல்லிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் வென்ஷோ வந்து கீழே வரும்போது இவன் அந்த பொண்ணு மேலே ஒரு கண்ணு வைக்குது. அந்த கண்ணை வைக்கிற வழியிறான். பரவாயில்லையே, நீ நல்லா தான் ஒழுக்கமாக தான் நடக்குது அப்படின்ட்டு சொல்கிறான் அவன். இங்கே பாருங்கள் தலைவரே, உங்கள் பேச்சு கேட்படி தான் நாங்கள் கிளாஸுக்கே வந்திருக்கிறோம், அதுக்காக மன்னிச்சுக்கோங்க, எங்கள் தலைவர் மீதும் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு அந்த பொண்ணை சொல்லி அவங்க 2 பேரும் ஆதியத்தை வந்து வைக்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா 2 பேரும் கொஞ்சம் கிட்ட போய் பேசுகிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, நம்ம ஊரில் வந்து நம்ம பழைய பதித்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ட்டு எல்லாருக்கும் தெரியும் அப்படின்ட்டு வந்து கோவத்தோடு வைக்கிறான், கடுப்பாயுத வைக்கிறாங்க. ஸோ வச்சு முடித்தோடனே என்ன ஆகுது பார்த்திங்கன்னா, ஸோ வச்சு முடித்தோடனே நிறைய விஷயங்கள், ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது. அதில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து நிறைய விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லலாம். அதுவும் அப்புறம் வெஞ்சோ வந்து இவன் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு கோவம் வருது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவன் என்ன சொல்கிறான்னா, வெஞ்சோ வந்து அங்கே இருக்கிற கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டலாம் என்ன சொல்கிறான் பார்த்திங்கன்னா, உங்களுக்கெல்லாம் ஒரு புக்கு கொடுக்க போகிறேன், அந்த புக்கு வந்து மிகப்பெரிய ஒரு புக்கு அப்படின்னு சொல்கிறான். அதாவது இது 2வது நாள் கிளாஸ், ஓகேங்களா. இந்த 2வது நாள் கிளாஸில்
போக போக எப்படி குடும்பமாக இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் பொறுமையாக பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு அந்த கேப்பில் பென்னின்னு வந்துடா. ஸோ ஆனின் அப்படின்னா பென்னினுக்கு இன்னொரு பேர் இருக்குது. அதாவது பென்னினோட தம்பிக்கு ஒரு பேர் இருக்குது. அந்த தம்பி பேர் என்னென்னா ஆனின். ஸோ ஆனின்னு அவங்க அக்காவு தம்பியும் 2 பேரும் பேசிகிட்டே இருக்கிறாங்க. இது எப்படி இருக்கிற, நல்லா இருக்கியா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, நல்லா இருக்காங்க அப்படிங்கும்போது நம்மளோட வேயிங் வெப்பம், அதாவது நம்மளோட டிவிலாம் வந்திருக்காங்களா அப்படிங்கிறதா, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிருக்கிறான் பென்னி. அவன் சொல்கிறான், இங்கே வேற ஆனி, இதெல்லாம் நீ கேட்கக்கூடாது. எதுக்கா அப்படின்னா அந்த தலைவர் ஒரு இது சொல்லியிருக்கிறாரு. இங்கே பாரு, நீ அந்த வேவ்ஷன் ஜெயாஷன் அவங்க குடும்பத்தை நீ யாராவது காப்பாற்றணும்னு நினச்சின்னா இதே தந்துன்னா நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால தான் அந்த பிரச்சனைகள் அப்படி இருக்குது. ஸோ அந்த பிரச்சனை அதை யோசித்து பார்க்குறா. இங்கே வேறு வெண்ணி, இவன் யாருக்கும் நம்ம உதவி செய்யக்கூடாது, நீயும் யாருக்கிட்டே பேசாத, நம்ம வேலை போயிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு அக்காவு தம்பியும் 2 பேரும் பேசியிருக்கிறாங்க. சரி அக்கா அப்படின்ட்டு அவனும் கொஞ்சம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் ரூமுக்கு வந்துட்டாங்க. அதாவது கொஞ்சம் ஆஃப்டர் கிளாஸ் இருக்குது. அதாவது கிளாஸ் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்திருக்கிறாங்க. ரூமுக்கு இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரூமுக்கு வரும்போது ஜாஜன் துணியெல்லாம் மடிச்சுட்டு அந்த கிரமத்தில் ஒரு அதாவது சீப்பு மாதிரி காட்டுறாங்க. அந்த சீப்பை அதுக்கு முன்னால் வேவஷம் அது புக்கு அதை கொடுத்தாங்க. அந்த புக்கத்தில் இவன் ஃபுல்லாக படிச்சுட்டு இருக்கிறான். அதை படிக்க வேஷம் அந்த புக்கத்தில் வாசிக்கிறான். அந்த புக்கத்தில் ஜெயாச்சன் கேட்குறான், இந்த புக்கத்தில் அப்போ என்னதாட இருக்குது அப்படின்ட்டு. வேவஷன் சொல்கிறான், இந்த புக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு காலத்தில் இது நிறைய பேர் இங்கே இருந்திருக்காங்க. அவங்க ஒவ்வொரு விஷயம் நிறைய விஷயம் அந்த புக்கத்தில் போட்டுட்ருக்கு. முன்னொரு காலத்தில் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் அந்த புக்கத்தில் போட்டிருக்கு. அதை பார்த்து வேவஷன் படித்து கொஞ்சம் சிரிக்கிறான். அது ஜெயாச்சன் பார்க்குறோம். அந்த சமயத்தில் அந்த சீப்பு காட்டுறாங்க. அந்த சீப்பு அது பென்னினுக்கு ஒரு கிஃப்டாக கொடுக்கலாம். கிஃப்டாக கொடுக்கல, ஏன்னா அவன் நம்ம நல்லாவே தெரியும். ஜியாஜனுக்கும் படிக்கிறா பென்னினுக்கும் ஒரு காதல் உண்டாயிருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா ஸோ அதை கிஃப்டாக கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். அந்த சமயத்தில் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, அப்புறம் வேவஷன் கேட்குறான், ஏன்னா நான் சொல்கிறது கரெக்டு தானே அப்படின்ட்டுங்கிறான். ஆமாம் கரெக்டு தான் அப்படி. அவள் கொஞ்ச நேரம் கழிச்சு வேவஷன், இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, நம்ம இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கூட இருக்கிற பெரிய தப்பாக இருக்குது, இவங்க கூட நம்ம சாக்கரையாக தான் பொழைக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கிறான். ஸோ வேவஷன் பேசி முடிச்சு அடுத்த செகண்ட்லேயே அதாவது டான்ஸான பார்க்க போகலாம் அப்படின்னு நினைக்கிறான். ஸோ டான்ஸான பார்க்க போகும்போது வெளியே அதாவது 2 வீரர்களை மாதிரி நின்றுட்டு இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, பாருங்க யார் வெளியே போகக்கூடாது, நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னு சொல்லும்போது கதா சத்திதான் ஜெயாஞ்சன் சொல்கிறான். அவன் என்னன்னா, இவங்க நம்ம அடிமையாக பண்ணுறாங்களா அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு இருக்கிறான். அவன் வேவஷன் சொல்கிறான், நாளைக்கு ஒரு நாள் நமக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு வரும் அப்படின்னு சொல்லும்போது ஸோ அந்த நாள் முடிச்சுடுது. அடுத்த 3ஆவது நாள் ஸ்டார்ட் ஆகுது கிளாஸு. 3ஆவது நாள் பார்த்திங்கன்னா எல்லாருமே படிச்சுட்டு இருக்கிறாங்க. வென்றும் அந்த புக் கொடுத்தான் பார்த்திங்கன்னா, அந்த புக்கு வச்சு எல்லோரும் படிக்கிறாங்க. படிக்கிற மாதிரி இல்லைன்னு தெரியல, பட் எல்லோரும் அதை நின்றுட்டுருக்குறாங்க. அந்த புக்கு கையில் வச்சு நின்றுட்டுருக்குறாங்க. வென்றும் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறான்னா, நேற்று நீ கொடுத்த பாடத்தை 3 தலைவர்கள் யாரும் படிச்சிருப்பீங்களா அப்படின்னு சொல்கிறான். அதாவது 3 தலைவர் 3 பேர் சொல்கிறான் வென்சோ. அதாவது வேவ்ஷன், லான்சன், அப்புறம் சின்ஜுவான். இவங்க 3 பேர் சொல்கிறான். இந்த 3 பேரும் அவங்க அதாவது லான்சனை செஞ்சுவான்னு எனக்கு தெரியாது அப்படின்னாங்க. வேவ்ஷன் கொஞ்சம் தனாவட்டாக எஸ்எஸ்எஸ் பண்ணுற மாதிரியில் விளையாட்டுத்தனமாக பண்ணி அவன் சொல்கிறான். அதாவது எப்படின்னா, நம்ம பழைய அந்த காலத்தில் எப்படி இருக்கணும், அந்த மாதிரி எப்படி இருக்கணும், அதெல்லாம் கொஞ்சம் விளையாட்டு மாதிரி பேசிகிட்டு இருக்கலாம். அதே பார்த்து வென்று கோவப்பட்டுட்டு, என்ன நீ முட்டாள் அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு வாய்ஸ்ன்னு பார்த்து சிரிக்கிறான். எப்படியுமே தமாஷா தான் பேசுவார் அப்படிங்கும்போது அவன் பார்த்து சிரிக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வென்ஷோ இவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டு கொடுக்குறாங்க. அதாவது இவங்க என்ன பனிஷ்மெண்ட்டுனா, அதாவது முதுக்கு பின்னால் அது ஒரு குச்சி மேலே தொங்கி அதை பக்கெட்டு வச்சு அது சாணி இருக்கும், அந்த சாணியை கரைச்சி வச்சுருப்பாங்க. அந்த பக்கெட்டை அது செடி மாதிரி என்னவோ மண் மாதிரி ஏதோ ஊற்றுவாங்க. அதை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதை ஓட்டிகிட்டு வரும்போது அது ஒரு இது மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட். அதாவது இவங்க 3 பேருக்கு யாருக்குன்னா லான்சனுக்கும் வேவஷனுக்கும்
வேவசனுக்கும் அதுக்கப்புறம் நம்ம சின்சுவானுக்கும் அவனுக்கும் பனிஷ்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த பனிஷ்மெண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க பனிஷ்மெண்ட் வந்து பின்னால் போய்கிட்டு இருக்கிறான். வேவசன் பார்த்து சின்சுவான் கேட்குறான், பரவாயில்லையே நீங்களே எங்கள் கூட வந்து பனிஷ்மெண்ட்டுக்கு வரீங்களே அப்படின்னு சொல்லி பனிஷ்மெண்ட் கொடுக்குறான். ஃபஸ்ட்டு முன்னாடியே நம்ம லான்ஸை வந்து டக்குன்னு வேலை செஞ்சுடுறான். வேவசன் வந்து நான் தான் இதெல்லாம் பண்ணேன், கொஞ்சம் தனவாட்டம் பேசிட்டேன் அப்படிங்கிறான். அப்படிங்கும்போது அவன் லான்ஸன் வேவசன் பேச லான்ஸன் வந்து கண்டுக்காமல் இருக்கிறான். அதுக்கப்புறம் கொஞ்சம் போக என்ன ஆகுதுன்னா லான்ஸன் அதெல்லாம் முடிச்சுட்டு அவன் போகிறான். வேவசன் அந்த எல்லாம் தள்ளி விட்டுட்டு வந்துடான். தள்ளி விட்டு வரும்போது அவங்ககிட்ட சொல்லிட்டு வரான், பின்னால் இருக்கிறான் சின்சுவான் கொலிச்சிட்டு இருக்கிறான், சீக்கிரம் வாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு வரான். அந்த சமயத்தில் என்ன ஆகுது பாருங்கன்னா ஸோ வேவசனும் என்ன சொல்லிட்டு இருக்கிறான் லான்ஸன் கிட்ட, ஏன் லான்ஸன் அந்த உலகத்தை எப்படி இருக்குது இப்போ எப்படி பாதுகாத்துட்டு இருக்குது அப்படிங்கும் போது அந்த உலகம் வந்து அவனுக்கு ஞாபகம் இல்லை. அதாவது அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது லான்ஸன் அவன் கம்முன்னு சைலண்ட்டாக தான் வரான். கொஞ்ச நேரம் நின்றுட்டு பார்த்தீங்கன்னா அவன் கை வைக்கும் போது வென்ச்சும் அங்கே வந்துடுறாப்புல. வென்ச்சும் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வென்ச்சும் அவன் சைடு வரான். வென்ச்சும் வந்து அதாவது சாக்கு மாதிரி ஒரு மந்திரம் அடி இருக்குது. அதை பட்டுட்டு நீ இதை தெரியும், நீங்கள் 2 பேரும் இப்படி தான் பண்ணுவீங்கன்னு அப்படின்னு தெரியும். அப்படிங்கும் போது அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேவசனை வந்து மந்திரக்கை மூலமா கட்டி வச்சுருவான். அதாவது நீ இப்படி பண்ணுவேன்னு தெரியும், நீ உன்னை காப்பாற்றுவிய அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி காப்பாற்று அப்படிங்கும்போது நிறைய விஷயங்கள் சின்னதாக கொஞ்சம் நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லான்ஸனும் வேவசன் சொல்கிறான், நீங்கள் பாரு யாரை நீ என்னை தான் தப்பு பண்ணிக்கணும், நீ எதுக்கு மற்றவன் மேலே குறை சொல்கிறேங்க, நீ என்ன பைத்தியமா லூஸா, எதுக்கு அவனை தாக்கடிக்கிற அப்படின்ட்டு வேவசன் பேசிட்டு இருக்கான். அதாவது வெஞ்சு சொல்கிறான், நீங்கள் பாரு வெஞ்சு, அதாவது அங்கே நடந்தது வந்து உங்களுக்கு தெரியாது, அதாவது லேன் குடும்பத்துக்கு அங்கே நடந்தது உங்களுக்கு தெரியாது அப்படி தானே, லான்ஸனுக்கு கல் நான் தான் வாங்கினேன், அது எப்படின்னா அது நல்லாவே தெரியும், அது உனக்கு தெரியாதா அப்படின்ட்டு அவனுக்கு நக்கலாக கேட்க ஆரம்பிச்சிட்டான். ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் போக லான்ஸன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லான்ஸனை வந்து அவங்க காப்பாற்றும் போது காலில் வந்து அடிபட்டுறது, அதாவது காலில் வந்து அவங்க அடி வச்சுறாங்க. மறுபடியும் வந்து காலில் அடி வச்சிடும் போது அவன் கொஞ்சம் நடக்க முடியாமல் போயிடும். அது அடுத்த எபிசோடு தான் பார்க்க முடியும். இப்போ என்னன்னா பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பேசிகிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் வந்து வேவசனை கைது பண்ணிட்டு ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த ரூமுக்கு கூட்டிகிட்டு போக அங்கே நின்று பார்த்துட்டு இருக்கிற நம்ம வெண்ணினும் ஆணினும் அங்கே நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு பெண்ணினா அங்கே ஆணி நின்று பார்த்துட்டு இருக்கிறா, தம்பி நின்று பார்த்துட்டு இருக்கிறான். அதுக்கு அப்புறத்தில் அந்த அவங்க அக்கா வந்து இங்கே என்ன பண்ணிட்டு இருக்குது அப்படிங்கும்போது அவங்களும் அந்த சைடு இருந்து பார்த்துட்டு இருக்கிறா, வா எங்கிட்ட போகலாம் அப்படின்ட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. அங்கேருந்து ஒரு பயங்கரமாக கொடுமையெல்லாம் நடக்க போகுது. அது பார்க்கலாம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ கூட பிடிச்சிருக்குன்னு நீங்கள் பிடிச்சுன்னா ஸோ லைக் பண்ணுங்கள், சேனல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்லைக்கன் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதை போக கொஞ்சம் கொடுமையான இருக்க போகுது. அதனால தான் பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 இந்த மாதிரி போட்டுகிட்டே இருக்கிறேன். ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். நான் வந்து கொஞ்சம் பொறுமையாக சொல்கிறேன், ஏன்னா நீங்கள் ஸ்பீடு கொஞ்சம் லைட்டாக ஸ்பீடு வச்சு பார்த்து நான் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகே நம்புறவங்களே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை கைஸ்.